அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கோ அல்லது தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கோ தோப்பில் உள்ள மரங்களுக்கோ நீர் பாய்ச்சக்கூடிய பழக்கம் நம்மள்ட்ட உண்டு. நம்ம நீர் பாய்ச்சக்கூடிய நேரத்தில் அந்த செடிகளிலோ அல்லது மரங்களிலோ உள்ள அந்த இலைகளுடைய தன்மைகளை நம்ம பார்ப்போம். ஆனால் மழை பொழிந்ததற்கு பின்பாக அந்த இலைகளுடைய தன்மையை நம்ம பார்ப்போம். ரொம்ப மாற்றமாக இருக்கும். அவ்வளோ பசுமையாக இருக்கும் மழை பொழிந்ததற்கு பின்பாக. நம்ம நீர் பாய்ச்சக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமையை காட்டிலும் மழை பொழிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பசுமை அதிகமாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் காஃப் 9வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவான், வ நஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, வானத்தில் இருந்து பரக்கத்து பொருந்திய அருள் பொருந்திய மலைகளை நாம் இறக்கி வைக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்போ அருள் பொருந்திய அந்த தண்ணீர்கள் படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த செடிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் பசுமையாக மாறுகிறது. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிந்தது என்று சொன்னால் தன்னுடைய மேலாடைகளை கழட்டி மழை தண்ணீர் படக்கூடிய அளவுக்கு காட்டுவார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. சஹீஹ் முஸ்லிம் சுனன் அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். யார் சொல்கிறா? அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மழை பொழிய ஆரம்பித்ததோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலில் இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை நீக்கினார்கள். அதான் மேலாடையை நீக்கினாங்க. மழை தண்ணீர் படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடம்பை காட்டினாங்க. நாங்கள் கேட்டேன், யார் ரசூலல்லாஹ், ஏன் இவ்வாறு நீங்கள் பண்ணுகிறீர்கள் என கேட்கக்கூடிய நேரத்தில், இது உயர்ந்த இடத்திலிருந்து உயர்ந்தவனான இறைவனுடைய புறத்தில் இருந்து இது வருகிறது, அதனால் தான் நான் காட்டுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த பசுமை பொருந்திய அந்த மரங்கள் எவ்வளோ தன்னுடைய புத்துணர்ச்சியை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல் பரக்கத்தான அந்த தண்ணி தன்னுடைய உடம்புல படணும்னு சொல்லி ரசூல்லா விரும்பினாங்க. புத்துணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 48வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, வானத்தில் இருந்து சுத்தமான நீரை, மழை நீரை நாம் பொழியச் செய்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 48வது வசனத்தில் சொல்லுகிறான். அந்த சுத்தமான நீர் நம்மளுடைய உடம்பிலும் படணும். ஆனால் நம்ம தவிர்த்து கொண்டு வருகிறோம்.